நல்லா இருக்கான்னு பாருங்க நீ. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. வாங்கத்த. டேய், நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுடா. உங்களில் ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்னால் நம்பவே முடியல. இல்ல அண்ணி, நல்ல இடம். அரவிந்தும் பிசினஸ்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எத்தனை நாள் தான் நானும் அவனும் இருக்கிறது? ஏன்பா அவன் கூட பேசுறது இல்லையா? சண்டையா இன்னும்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. அம்மா நான் கீழே இருக்கேன். ஓவரா பண்ணுறான் மச்சான் அவன். நம்ம எத்தனை வாட்டி போய் பேசணும்? அப்படின்னு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அவனுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணை லவ் பண்ண, அவ்வளோதானே? அரவிந்த் பிஸ்னஸ் பண்ணுறான். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போகிறான். நீ இன்னும் இந்த தடிமாடு கூட சுற்றிக்கிட்டே இருக்க. அப்பா தான் ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாருல, செஞ்சா என்ன? உனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காது என்ன? ஆமாம், எனக்கு கல்யாணம் தான் இப்போ ஒரு கேடு. சரி, நான் வேலைக்கு போகிறேன். அப்பாட்ட சொல்லு. நிஜமாவா சொல்கிற? போகிறேன், சொல்லு. நான் இப்போவே சொல்கிறேன். அப்போ நானும் உன் கூட வரட்டுமாடா? ஏன்னா நான் பார்க் காட போகிறேன், கூட கூட்டின்னு போகிறதுக்கு. அவன் இன்விடேஷனை பார்ப்போம். ஆமாம், அது அப்படியே பெரிய தாஜ்மஹால். போய் பாரு. ஹாய். ஹாய். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சத்தியமாக எனக்கு அரவிந்த் உன் கசன்னு தெரியாது. நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் சொன்னாங்க, ஓகேன்னு சொன்னேன். இப்போ தான் அரவிந்த் உன் கசன்னு தெரியும். ஓ. ஐ ஹேட் டு டாக் டு யூ ஆஃப்டர் தட். ஏன்னா நம்மலாம் நாளைக்கு ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம் பாரு. நமக்குள்ளே எதுவும் ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுல்ல? இல்லை, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம ஓவர். வி ஹாவ் டு மூவ் ஆன். அட்லீஸ்ட் என் கசின் நல்லவன். நீ ஹாப்பியாக இருப்ப. தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அரவிந்த் அவன் அம்மா விட்டுட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டானா தனியாக? இல்லை, அதுக்காக தானே நம்ம பிரிஞ்சோம். அதான். அதனால நம்ம பிரியல தமிழ். எதுக்கு பிரிஞ்சோன்னே உனக்கு தெரியல. இட்ஸ் ஷேம். இட்ஸ் த வே யூ ட்ரீட்டட் மீ. நான் கிளம்புறேன். பாய். எனக்கே கஷ்டமாக இருக்கு மச்சான். சொன்னா கேளு, நம்ம வேற எங்கேயாவது பண்ணிக்கலாம்டா. மச்சான் போயிடலாம்டா. அவள் இனிமேல் என் லவ்வர் இல்லை, அரவிந்தோட ஒய்ஃபுங்கிற ஃபீலிங் எனக்கு மெல்ல மெல்ல பழக ஆரம்பிச்சது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட சேர்ந்து அவர் ஆஃபீஸ்லேயே நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி எங்கள் அம்மா என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. வாழ்க்கையில் நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் எனக்கு யமுனா எனக்கு கிடைச்ச வரம். கொடு. இல்லை, காலெல்லாம் உட்கார் உட்கார் உட்கார். ஒரு மாதிரி அமைதியாக இருக்குல்ல? நம்ம ஏதாச்சும் பேசணும்.
ம் இல்லை ஏன் பேசணுன்னா அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். ம் நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்னை பிடிச்சதா? ம் உன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சது. ம் பிடிச்சது. ம் உங்களுக்கு? ம் ம்னா? இவ்வளோ நேரம் நீ ஊன் சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி நானே கேட்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்டு எதுக்கு வேணும்? என் ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு? ம் உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்டில் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட்டு ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட்டு எனக்கு கனவு வரும். கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பார்த்தியா நான் உயிரோடு இருக்கும்போது மேலே கை போட்டுக்குவேன் உடலை, இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்குன்னு பயந்து எழுச்சிக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன். ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், டே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் அம்மா மேலே கை போட்டுங்கிற போட படுற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சிட்டாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டுன்னு எழுச்சிக்குவேன். எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா, மேலே கை போட்டு தூங்கணும். அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல. இல்லை இல்லை, பசிக்குதா? என்ன திடீர்னு பழனி? உனக்கு கல்யாணம் ஆனா பழனிக்கு வர்றதா வேண்டிக்கிட்டோம். ஒரு வாரத்தில் வந்துடுவோம். வீட்டை பார்த்துக்குமா. சரி த. ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி சரி.